ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மியான ஒரு நெத்திலி கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம். சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அமிர்தமாக இருக்கும். ஈவன் நீங்கள் தோசை இட்லிக்கு கூட இதை ட்ரை பண்ணலாம். வாங்க, இது எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு லைட்டாக பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க பூண்டு, நான் ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா ரா ஸ்மெல்லாக போட்டும். இப்போ இந்த பூண்டோட பச்சை வாசனைலாம் போனோன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கருவாடு தொக்குக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம லைட்டாக போட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா கிரேவி திக்காக்கி கொடுக்குறதே இந்த மசாலா பொடி தான். எல்லாமே நம்ம பார்த்து செய்யும்போது இந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க நீங்கள் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா மசாலாவும் சேர்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை கிரேவி அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெத்திலி கருவாடு எடுத்து அதோட தலையெல்லாம் பிச்சுட்டு நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு நூன்லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே கருவாடு நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ நல்லா ஊற வச்சுருக்கனால அது லைட்டாக வந்திருக்கும். இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நம்மளுக்கு கருவாட்டில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஆனால் அதை பற்றி யாருக்குமே தெரியறதில்ல. நிறைய பேருக்கு இது பிடிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் அவங்களே கேட்பாங்க. ஃபைனலாக நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், அதுலேயே கிரேவிலேருந்தே ஆயில் நல்லா மிதந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இந்த கருவாடை ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா இந்த கிரேவி திக்காக விட்டு கிளறி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியான நல்லாயிருக்கும். கருவாடு இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும். அது ஃப்ளேவரும் நல்லா கொடுத்துருக்கும். நான் திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறேன். உங்களுக்கு அடிக்கனமான பாத்திரமாக இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால் நீங்கள் இடையில நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா குக்காகி திக்காகி வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான். நம்ம ஃபைனலாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்மளோட டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை அப்படியே எடுத்து கொஞ்சமாக ஒரு தொக்கு மாதிரி எடுத்து அப்படியே சூடான சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் இதே பக்கத்தில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே நெக்ஸ்ட் டைம் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி வேறோட வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சுஜேஸ் ஹோம் குக்கிங். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.